நியூஸ் 7 தமிழ் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சென்னை சின்னமலை விமான நிலையம் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். விமான நிலையம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட 6 மெட்ரோ ரயில் நிலையங்களையும் திறந்து வைத்தார் ஜெயலலிதா. நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்பு. சென்னை சின்னமலை விமான நிலையம் இடையான மெட்ரோ ரயில் சேவை பெரும் பயன் அளிக்கும். மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பின்னர் முதலமைச்சர் ஜெயலலிதா பேச்சு. மெட்ரோ சேவைக்கு ஒத்துழைப்பு தந்த மத்திய அரசு, ஜப்பான் அரசுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நன்றி. இந்த ஆண்டு இறுதிக்குள் சுரங்கப்பாதை பணிகள் நிறைவடையும் எனவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தகவல். 197 புதிய பேருந்துகள் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த முதலமைச்சர் ஜெயலலிதா. சென்னை ஆர்கே நகரில் 3 மகளிர் பேருந்துகளும் அறிமுகம். நடமாடும் கால்நடை மருத்துவமனை மற்றும் போக்குவரத்து துறை ஆய்வாளர்களுக்கான வாகனங்களும் வழங்கப்பட்டன. ராம்குமார் பிரேத பரிசோதனை தொடர்பாக 3வது நீதிபதியின் கருத்து கோரும் வழக்கு விசாரணை நாளை நடைபெறும். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் 3வது நீதிபதியாக விசாரணை நடத்துவார் என தகவல். தமிழக கர்நாடக எல்லையில் துணை ராணுவ படையினர் குவிப்பு. இரு மாநிலத்திற்கும் இடையே பேருந்து போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தம். 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்குகள் தமிழகத்தில் தேக்கம். பேருந்து போக்குவரத்து பாதிப்பால் பயணிகள் சிரமம். ராம்குமாரின் உடலை பார்க்க வந்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி தடுத்து நிறுத்தம். ராயப்பேட்டை மருத்துவமனை முன்பு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. ராம்குமார் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு சந்தேகத்தை எழுப்புவதாக கிருஷ்ணசுவாமி கருத்து. வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தல். காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதி மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. காவிரி விவகாரத்தில் ஒரு மைல் கல் என கருணாநிதி புகழாரம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் அதிமுக அரசு காலம் தாழ்த்துவதாகவும் கருணாநிதி குற்றச்சாட்டு. நேர்மையான முறையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தலை போன்று உள்ளாட்சி தேர்தல் பணபலம் படைத்தவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது என்றும் கருத்து. நடுநிலையோடு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். கடைமடை பகுதிகளுக்கும் காவிரி நீர் சென்றடைய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. ராம்குமார் மரணத்தில் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தி உண்மையை கண்டறியவும் வாசன் வேண்டுகோள். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல். ராம்குமார் மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஜி. ராமகிருஷ்ணன் கோரிக்கை. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு ஈஸ்வரன் பேட்டி. திருவள்ளூரில் மாற்று நிலம் ஒதுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுவிப்பு. பொன்னேரி சார் ஆட்சியரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் முயன்றதால் பரபரப்பு. காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை அடுத்து மீனவ மக்கள் மீண்டும் சாலை மறியல். மாற்று இடம் தரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் மீனவர்கள் அறிவிப்பு. கோவையில் சுமார் 4 கோடியுடன் சொகுசு கார் கடத்தப்பட்ட வழக்கு. கரூர் காவல்துறை அதிகாரிகள் 3 பேரை சஸ்பெண்ட் செய்து உயரதிகாரிகள் நடவடிக்கை. ஹவாலா பணம் கடத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் பரபரப்பு. அவதூறு வழக்குகளை தள்ளுபடி செய்ய கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு சார்பில் கால அவகாசம் வழங்க கோரிக்கை. கோரிக்கை ஏற்று பதில் மனு தாக்கல் செய்ய 2 வார கால அவகாசம் வழங்கியது உச்சநீதிமன்றம். திருநங்கைகள் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். திருநங்கைகள் மசோதாவில் திருத்தம் கொண்டுவர போராட்டத்தில் வலியுறுத்தல். திருநங்கைகளின் வாழ்வாதார உரிமையை மத்திய அரசின் திருநங்கை மசோதா பறிப்பதாக குற்றச்சாட்டு. மசோதா திருநங்கைகளை பல்லாண்டு காலம் பின்னோக்கி தள்ளுவதாகவும் புகார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடும் நிறுவனங்களுக்கு தடை செய்ய கோரிக்கை. முதல்வர் நாராயணசாமியுடன் ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி எதிரொலி. புதுச்சேரியில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆட்டோ ஓட்டுநர்கள். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டில் தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து 93 சவர நகைகள் கொள்ளை. வீட்டில் ஆள் இல்லாததை கண்காணித்து மர்ம கும்பல் கைவரிசை. தப்பியோடிய மர்ம கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. சேலம்
ஏடிஎம் மையத்தில் சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் மிளகாய் பொடி தூவிவிட்டு தப்பி சென்றனர். முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்களை கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தேடி வரும் காவல்துறையினர். விருதுநகர் மாவட்டம் கொடிக்குளம் பேரூராட்சி தனி வார்டாக அறிவித்துள்ளதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை தெரிவித்து வரும் மக்கள் தங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் குடும்ப அட்டையையும் ஒப்படைக்க உள்ளதாகவும் மக்கள் அறிவிப்பு. மிஷ்கின் இயக்கத்தில் நடிகர் விஷால் நடிக்கும் துப்பரி பாலன் திரைப்படம். படத்தில் இரண்டாவது ஹீரோவாக வினய் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். விஷாலுக்கு ஜோடியாக நடிகை ராகுல் பிரீத் நடிக்கிறார். சென்னையில் தொடங்கவுள்ள படப்பிடிப்பு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்த திட்டம். ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி தனது கணவர் பிராட் பிட்டியிடமிருந்து விவாகரத்து கோரி வழக்கு. பிராட் பிட்டி செயல்பாடுகளால் மிகவும் அதிருப்தி அடைந்திருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஏஞ்சலினா விளக்கம். ஒத்துப்போக முடியாத அளவிற்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாகவும் ஏஞ்சலினா வருத்தம். தன்னை கவர்ந்த நடிகை தமன்னா என கூறியுள்ளார் பாலிவுட் நடிகை கங்கனா ரணவத். தான் தமன்னாவின் மிகப்பெரிய ரசிகை என்றும் கங்கனா ரணவத் கருத்து. தமன்னாவின் நடிப்பு மற்றும் தொழில் அணுகுமுறை தன்னை பெரிதும் கவர்ந்துள்ளதாகவும் கங்கனா புகழாரம். கிரிக்கெட் வாழ்க்கையில் தன்னை மிகவும் வெறுப்படைய செய்த வீரர் கௌதம் கம்பீர். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஷாகித் அஃப்ரிடி கருத்து. ட்விட்டரில் ரசிகர் ஒருவரின் கேள்விக்கு அஃப்ரிடி பதில். 2007ஆம் ஆண்டு கான்பூரில் கௌதமுடன் நடந்த வாய் தகராறுக்கு பிறகு அவருடன் பேசவில்லை எனவும் அஃப்ரிடி தகவல். எக்ஸ்பிரஸ் நியூஸ் இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.